உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. முன்னாடி இருந்ததை விட இப்ப பெட்டராவே இருக்காங்க. பட் இவங்களுக்கு கான்ஷியஸ் வர்றது ஆதி சார் கையில தான் இருக்கு. மத்தவங்க இவங்க கூட இருக்கிறத விட நீங்க இவங்க கூட இருந்தாதான் பெட்டரா இருக்கும் ஆதி. டாக்டர், எத்தனை நாள் ஆகும், ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி அக்யூரேட்டா சொல்ல முடியாது, ஆனா சீக்கிரமா குணமாயிடுவாங்க. இனிமே பயப்பட தேவையில்ல. என்னாச்சு? அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் இல்ல டாக்டர், அவனுக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கும். அவளை இந்த நிலைமையில பாக்குறது அவனால முடியல. வாங்கத்த. ஏய், அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரமா சரியாயிடுவா. சரியா பாரதி? சீக்கிரம் சரியாயிட்டு வா, நிறைய வேலை இருக்கு. ஆதி, இன்னைக்கு நீ இங்க இருந்து பாரதியை பாத்துக்கிறியா? நாங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வரோம். ஏடா டாக்டர் பேசிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு வந்தா என்ன அர்த்தம் வேண்டாமா? அதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? இப்ப எதுக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கிற நீ? நான் நார்மலா தான் இருக்கேன், உனக்கு தான் அப்படி தோணுது. டேய் தேவையில்லாம. மாப்ள, இப்ப எதுக்கு ஆதிக்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. நான் என்ன பேசினேன்? இங்க வரதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? என்னடா சொத்தம் எல்லாத்தையும் பாரதி பேர்லயும் தமிழ் பேர்லயும் என் பேர்லயும் எழுதி வச்சிருக்கிறான் இவன். டேய், நீயே அதையாவது புதுசா பிரச்சனையை உருவாக்காத. அது எங்க அம்மாவோட ஆசைன்னு சொன்னேன்ல. அம்மாவோட ஆசை இருந்தாலும் இப்ப அது பண்றதுக்கு என்னடா அவசியம்? அவசியமோ இல்ல அனாவசியமோ, எங்க அம்மாவோட ஆசை, அவ்வளவுதான். இதுக்கு என்கிட்ட வேற பதிலே இல்ல. ஏன் ஆதி இப்படி சொத்தெல்லாம் அவளுக்கு எழுதி வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவன் ஏதோ தேவையில்லாம உளறிட்டு இருக்கான். அழகர் ஒன்னும் உளரல, நீதான் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. நீ இங்க வந்ததுல இருந்து உன் நடவடிக்கையே சரியில்லை. பழைய ஆதியா இருந்தா இந்நேரம் துடிச்சு போய் நேர ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடி வந்திருப்பான். ஆனா வீட்டுக்கு வந்து இப்ப போகலாம் பிறகு போகலான்னு நீ இப்படி இழுத்தடிச்சிட்டு வரும்போதே எங்களுக்கு தெரியும் உனக்கு இன்னும் பாரதி மேல இருக்க கோபம் போகல, அப்படித்தானே? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கோவத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்க போற? ஏம்மா, எனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாதா? நான் என்ன கல்லா? இல்ல என் இதே என்ன இரும்பா? நானும் சாதாரண மனுஷன் தானே. எனக்கும் குத்துனா வலிக்கும், வெட்டினா ரத்தம் வரும், அழுதா கண்ணீர் வரும். எல்லாரும் மாதிரியும் தானே நானும். ஒருத்தனோட கோபம் அவனோட இழப்பை பொறுத்து தானே தவிர அந்த இழப்பை ஏற்படுத்தின அந்த ஆளை பொறுத்து இல்ல. எதை இழந்தாலும் தாங்கிக்கலாம், ஆனா அம்மாவை இழந்தா எப்படி தாங்கிக்க முடியும்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.